அப்பா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறப்பா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா நீ எப்படி இருக்கிற? நீங்கள் இருக்கக்குள்ள எனக்கு என்னன்னு கவலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா சும்மா நான் தான் உங்கள் சத்யா, உங்கள் சத்யா, உங்கள் சத்யா. தம்பி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ரிப்பீட் இஸ்திரி வியாதியா? அப்படி ஒன்றும் கிடையாதுண்ணே. இது தாரை பண்ணுன்னு தோணல. ஒரு கிளைமரஸ். இப்போ ரஜினி படம், சிவாஜி படம், விஜய் படம் வரக்குள்ள இந்த டைட்டில் சாங்ஸில் வரும்ல, அந்த மாதிரி ரிப்பீட். நீங்கள் 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 அவ்வளோதான், கும்பா தான். சரிப்பா, நடிப்பு துறைக்கு நீ எந்த வருஷம் வந்த, எப்படி வந்த? ஆஹா, ரொம்ப சிரமமான கேள்வி கேட்டுப்புட்டீங்கல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளாக சொல்லி போடுறேன். 2ஆம் தேதி 1வது மாதம் 1985 மொதல் வாட்டி மேடை ஏறுறேன். எங்கே ஏறுறேன்? விக்டோரியா தேட்டர். அது எங்கே இருக்குது? சிங்கப்பூரில் இருக்குது. அதுதான் எனக்கு மேடை நிகழ்ச்சி. இப்போ 26 வருஷம் ஆகிருச்சு. ஆமாம், நீங்கள் தோட்ட வேலைக்கு வந்தீங்களா, டிஸ்கோ போகிறதுக்கு வந்தீங்களா? தோட்ட வேலைக்கு சார். உனக்கு நான் வேலை கொடுத்தேன்னா நீ ஒழுங்கா வேலை செய்வியா, நேர்மையா வேலை செய்வான்னு உன்னை நான் டெஸ்ட் பண்ணும். சரி சார். பிரகாஷ் ஏந்திரிக்க சொல்றாரு. யார் சார் பிரகாஷ்? பிரகாஷ் பிரகாஷ் கையை தூக்க சொல்றாரு. எல்வின் கையை கீழே போட சொல்றாரு. எல்வின் சொன்னா கேட்க கூடாது, இந்த பிரகாஷ் சொன்னா தான் கேட்கணும். ஏன்னா அவன் இன்டீரியர் டிசைன் டிபார்ட்மெண்ட்காரன். புளிக்கு பாலை கொடுத்தாலும் அது போத்திக்கிட்டு தான் படுக்கும். பழமொழியா கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பிரகாஷ் உட்கார சொல்றாரு. அப்பா உனக்கு நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒரு டேக்கில் முடிச்சியா இல்லை பல டேக்கில் முடிச்சியா? என்னது ஒரே டேக்கா நிறைய டேக்கா? ஆரம்பத்தில் கேமரா முன்ன நின்னதே கிடையாது. நான் நடித்தது எல்லாம் மேடை. ஒரு 10,000 மேடைக்கு பிறகு தான் கேமரா முன்ன வந்தேன். அதாவது 85 சேர்ந்து 95 தான் நடிக்க வந்தேன் டிவியில். ஐயா, பீஸ் ஆஃப் மைண்ட் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாப்பா. அதனால் நீ ஓய்வாக இருக்கக்குள்ள என்ன பண்ணுவேன்? நானா கடற்கரை பக்கம் போய் உட்காந்து கடலையே பார்ப்பேன். கடல் அலை மேலே அடித்து அப்படியே வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே பேக்கில் போவோம். சில நேரத்தில் கடல் ஆசையே அலை போல பாட்டோடு வரும். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பீஸ் ஆஃப் மைண்ட். அப்படி இல்லை என்றால் இந்த அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்க கூட போய் உட்காந்து அவங்க கூட பேசி கலந்துரையாடல் பண்ணனா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிடும் எனக்கு. நான் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ண உங்கள்கிட்ட சொன்னேன், ஒன்று கடற்கரை பக்கம் போயிடுவேன், இல்லை இந்த மாதிரி நம்ம ஹோமுக்கு வந்து பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம ஹோமுக்கு வந்திருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் முன்ன கை காட்டுங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்துட்டு டீ டைம் கம் மக்கா. இன்றைக்கி இது பார்த்தீங்களா, நான் சொன்னல ஹோமுக்கு வந்தால் இது தாங்க எனக்கு வேலை. அந்த மாதிரி வீட்டில் பார்க்குறவங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஹோமில் போய் உதவி செய்யுங்க. இப்போ பிள்ளைங்களாம் பசியாக இருப்பாங்க, நான் தான் அவங்களுக்கு போய் சர்வ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக சாப்பிட்டீங்களா? வடை சாப்பிட்டீங்களா? இப்ப வந்து கதை சொல்லும் நேரம். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரி டைம். சரியா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணியா. அந்த ராணிக்கு ஒரே ஒரு தோட்டமா. அந்த தோட்டத்துல ஒரே ஒரு மாங்காய் மரமா. ஒரே ஒரு மாங்காய் மரத்துல ஒரே ஒரு மாங்காய் பழமா.
தம்பியே நீயும் உன் கூட்டாளிகளும் ரொம்ப குளோஸாபே அப்படின்னு கேள்விப்பட்டப்பா. அவங்க உன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு நீ நினைக்கிற? அண்ணா சில கூட்டாளிங்க தான் இப்படி, ஆனால் சில கூட்டாளிங்க இப்படி. ஆனால் இப்போ உள்ள கூட்டாளி நானா சேர்த்த கூட்டாளி இல்லை, அவங்களா சேர்ந்த கூட்டாளி. அந்த கூட்டாளி எப்படின்னு இப்போ பார்ப்போமா? எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, டட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் ஹாபி சொல்லுவாங்கள்ல, தமிழில் பொழுதுபோக்கு. ஓய்வாக இருக்கிற நேரத்தில் எனக்கு வந்து டட்டு விளாட்றது தான் ரொம்ப ஆசை. நான் டட்டு விளாண்டு என்ன சாதனை பண்ணியிருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 20 வருஷங்கள் டட்டு விளாட்றல, அதோட பலனுங்க ட்ராஃபி. இது கொஞ்சம் தானே, நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் சும்மா தான் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் அடிக்கடி விளாட அந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் வேர்ல்டு வரைக்கும் போயாச்சு. 2002 நான் 130வது வேர்ல்டு ரேங்கில் இருந்தேன். ஆரம்பத்தில் கோலம்பூருக்கு விளாண்டேன், அப்புறம் ஸ்லேங்கோக்கு விளாண்டேன், இப்போ மலாக்காவுக்கு விளாட்றேன். ஆனால் ஒன்று நினச்சிக்கணும், இது பொழுதுபோக்கு தான், நடிப்பு தான் என்னோட சாரிமாக்கான். சத்யாவை எனக்கு 20 வருஷமாக தெரியும். இந்த டாட் சீனில் உலக லெவலில் ட்ராஃபி என் கூட போய் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அவரோட ஆக்டிங் கேரியர்லேயும் நானும் சரி, என் நண்பர்களும் சரி, எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுகிறோம் இந்த மாதிரி அவர் போய் உலக லெவலில் பேரும் புகழும் வாங்கிட்டு வரணும்னு. சத்யா பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். என்னோடய முதல் தமிழ் ட்ராமா எஸ் பாஸ் டைட்டில்னு அவர் தான் ஹீரோவாக நடித்தார். அப்புறம் 15-20 இயர்ஸ் முடிஞ்சு சிவகுருன்னு ஒரு ட்ராமா நடிச்சிருக்காரு. பட் நாங்கள் 2 பேர் வந்து நிறையா மலே ப்ரொஜெக்ட்லாம் செஞ்சுருக்கோம். அண்ட் சத்யா வந்து வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர். அவருக்கு வந்து பங்க்சுவலிட்டினா வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சத்யானா நம்ம எதிர்பார்க்குறதோட கூட கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு சத்யா நடித்தா நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். அதனால அவருக்கு பயம் என் கூட என்னோட டைரக்ஷனில் வேலை செய்கிறதுக்கு. Saya Caca Raja Lawak. Budak baru dalam dunia industri seni ni. Tapi dia pun budak juga. Sebab dia pakai nama Babyface. Tapi dia seorang budak yang lama. Dah lebih 20 tahun menduniai dalam bidang lakonan ni. Dan saya tengok Satya ni memang cukup popular lah. Memang cukup popular, dah banyak anugerah dia dapat. Baru-baru ni dia telah pun dilantik menjadi juri Raja Lawak musim yang ke-6. Tu pun satu platform yang bagus untuk Satya. Sebab saya nak panggil Satya memang rasa macam jangan. Sebab selalu saya panggil dia Datuk. Siapa sangka saya dulu tengok dia dalam Pimai-Pimai Tangtu saja. Tiba-tiba sekarang ni boleh berduet, boleh bergandingan, buat show sekali, berlakon sekali. Tak sangka. Memang seronok berkawan dengan Satya ni. சின்ன வயசில் நானும் நார்மலாக எல்லா பிள்ளைங்கள மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு எங்காவது வேலை செய்யலான்னு தான் பிளான் பண்ணினேன். ஆனால் பிளான் தவறாகிருச்சு. நடிப்பில் வந்து இறங்கிட்டேன். எனக்கு இப்போதைக்கு நடிக்க மட்டும்தாங்க தெரியும். நடிப்பை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதாவதுங்க, எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்குங்க. அதை விட நடிப்புக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க. தம்பி, காமெடி நடிக்கிறது பெரிய விஷயமாப்பா. அதுலேயும் காமெடிக்கு டைமிங் ரொம்ப முக்கியமாப்பா. ஆமாம், தெரியாம தான் கேட்குறேன், இந்த காமெடி மேலே உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுப்பா? எனக்கு காமெடியும் தெரியாது, அதில் ஆர்வம் இல்லைண்ணே. நான் கம்பத்தில் இருக்கக்குள்ள வர்றவங்க போகிறவங்கலாம் பேசி கச்சிரு பண்ணுவேன். இதை வந்து ஓரமாக நின்று எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து செல்லதுரை அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் சுப்பமணியத்தில் நகைச்சுவை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் என் பேர் சத்யா அப்படின்னு. நீ என் கூட இப்போ வா அப்படின்னு கொண்டு போய் சுப்பவனத்தில் சேர்த்து விட்டார். அங்கே 2 ஜாம்புவான்
பரமசிவம் செல்வரத்னம் இவங்க 2 பேருக்கு இடையில பூந்து நடித்து அவங்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து என்னைய இப்போ ஒரு நகைச்சுவை நடிகர் ஆகிட்டாங்க. நன்றி சூப்பர் வீனஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மண்ணு கூடலாம் ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, அப்பிரும். இல்லை சார், நான் பூமாதேவி கூட பேசி கௌத்தி பண்ணுறேன் சார். அப்போ தான் புல்லுல நல்லா வளரும். புல்லுல பிறண்டாலும் புல்லு கரிக்காது. என்ன பூமாதேவி அறுத்தது போதும், எனக்கு சீரியஸான லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கு. கேன் யூ ஃபாலோ மீ? என்ன சீரியஸ்ன்றா? மரம் இது புட்டுக்குச்சோ. வரேன் சார். ஐயா, இது வரைக்கும் எத்தனையோ படம் நடிச்சிருப்ப. அத்தனை படத்தில் உனக்கு பிடிச்ச படம் எது? எந்த கேரக்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தேன்? நீங்கள் கேட்குறது ட்ராமாவா படமான்னு தெரியல, பட் இருந்தாலும் படத்தை பற்றி சொல்கிறேன். தமிழ் படமும் மலாய் படமும் ஒரு 30 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். இதில் ஒரு படம் சொல்லணும்னா ஸ்டாம்னு ஒரு படம். ஐயோ எப்பா, அதில் ஸ்டன்மேனு உள்ளே பூந்து எனக்காக டூ போட்டு நடித்து அவன் உளுந்து நான் ஏந்திரிச்சு, அவன் ஏந்திரிச்சு நான் உளுந்து, அடே அப்பா, படம் பேர் மறக்கவே முடியாது. ஸ்டம். பா, இத்தனை வருஷம் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்பா. நீ ரசிச்சது என்ன? நீ என்ன சாதனை பண்ணியிருக்கே? கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டீங்க. நான் ரசித்தது என்னோட ரசிகர்களை. ஒவ்வொரு இடத்துலையும் ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப. எனக்கு அவங்கள தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும். அது நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். 2வது சாதனை அப்படி என்றால், இது வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் மலாய் இண்டஸ்ட்ரியில் 8 அவார்ட் வாங்கின ஒரே ஆள் நான் தான். எங்க குலமே மலை மலையா எங்க குணமே சமரசமே எங்க மனமே கனவுகளும் எங்க பசமே நம்பிக்கையிலே நம்பிக்கையிலே வாழ்வோமே வாழ்வோமே கவலையில்லா கவலையில்லா உழைப்போமே உழைப்போமே மனமில்லை இருப்போம் மனம் வரை பரப்போம் தடை எதுவும் இல்லையா எங்க வழியா. தம்பி, இத்தனை வருஷம் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்பா. உன்னோட காமெடிக்கும் மித்தவங்களோட காமெடிக்கும் நீ என்ன வித்தியாசம் காண்ற? இதில் உன்னோட ஸ்பெஷல் என்ன? என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தலைமுடியும் என்னோட மீசையும். என்னோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைலாக் பேசக்குள்ள ஃபாஸ்ட்டாக பேசிடுவேன். மித்த ஆர்டிஸ்ட்டு மெதுவாக பேசுவாங்க, நான் ஃபாஸ்ட்டு, அங்கே ஸ்லோ. நான் செப்பாட்டு, அங்கே லஹான். பா, இப்போ காமெடி நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபியூச்சரில் எதுவும் படம் டைரக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? அப்படி எடுத்தா அது காமெடி படமாக இருக்குமா, இல்லை வேறு சப்ஜெக்டாக இருக்குமா? அண்ணா, நீங்கள் ரொம்ப பேக் டேட்டட். டைரக்ட்லாம் முடிச்சுட்டேன். 20-25 ட்ராமா முடிச்சுட்டேன், ஒரு படமும் முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த வருஷம் ஒரு மலாய் படமும் டைரக்ட் பண்ணுறோன்னா நீங்கள் ரொம்ப பேக் டேட்டட், நாட்டி. பா, ஒரு தமிழில் இருந்துக்கிட்டு மலாய் இண்டஸ்ட்ரியில் பேர் போடுறது பெரிய விஷயமாப்பா. இதை உன்னோட திறமைன்னு நினைக்கிறியா, இல்லை அதிர்ஷ்டம்னு நினைக்கிறியா? திறமையும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டம் அங்கே இருந்து வருது, திறமை இங்கே இருந்து போகுது. 2ம் சேர்ந்து கலக்கிறோம், நடிக்கிறோம். என்ன செங்மாய் சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு மட்டும் வழங்கின மாதிரி தான். என்னது? இல்ல, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா, ஒரு டின்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நியாயமான கேட்டேன். அதான் எல்லாம் மேய்ச்சி விட்டானுங்களே. இல்லை மேய்ச்சிட்டானுங்களா? அதான் வாங்கிட்டேன்ல. வாங்கியாச்சா? ஏண்டா உங்களை சும்மா வெயிட்டா செஞ்சிருக்கீங்களாடா? கொஞ்சம் லைட்டா செஞ்சா உங்க அப்பனா தூக்கி நிக்கிறான். புடிடா 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 புடிடா. தம்பி, உன்னோட ரசிகர்களுக்கு உன்னைய பற்றி தெரியாத விஷயம் ஒன்று சொல்லணும்னா என்னப்பா சொல்லுவேன்? ஓ, ரசிகர்களுக்கா என்னைய பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஒரு காலத்தில் பாஸ் டிரைவர். 12 ஹவர்லாம் பஸ் ஓட்டியிருக்கேன்னு தெரியுமா? இப்போ உன்னோட ரசிகர்களுக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்கிட்ட சில கேள்வி கேட்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல நீ பதில் சொல்றியா? என்னது
என்னோட ரசிகர்கள் என்னட்ட கேள்வி கேட்க போகிறாங்களா? நீங்கள் இங்கே வராதிங்க, நீங்கள் அங்கே இருங்க, நான் அங்கே வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் கேட்கறது முடிக்க நான் பதில் சொல்லிடுவேன்ல. நான் அங்கே வரேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம் சத்யா சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஆண்ட முடித்து நல்லா இருக்கிறேன். ஆமாம், ஏதோ என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களா? என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? அப்படி கேட்டிங்கன்னா சின்னாங்க கேளுங்க, ஏன்னா கஷ்டமான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓகே சார், கேள்வியை நான் முதல் ஆரம்பிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் உங்களை சின்ன பிள்ளைலேருந்து டிவியில் பார்க்குறோம். எங்கள் எல்லாருக்கும் உங்களை ஒரு காமெடியனாக தான் தெரியும். உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சார்? நிஜ வாழ்க்கையில் இதுதான் நிஜம். இப்போ எப்படி இருக்கிறனோ அப்படி தான். இப்போ எப்படி பேசுகிறேன்னா இப்படி தான், உள்ளுக்கு நடிப்பேன் வெளியே நடிப்பேன். அதனால் எந்த மாற்றம் கிடையாது. தட துக்காரலாம், இப்படியே தான். சார், சாதாரணமாக எல்லா ஆர்டிஸ்டும் கேட்டால் ரொமான்டிக், டான்ஸ், ஆக்ஷன் எதாக இருந்தாலும் பண்ணிடலாம், ஆனால் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது ஏன் சார்? அதுதான் உண்மைம்மா. ஏன்னு கேட்டால், ஒரு பாட்டுன்னா ஒரு பாட்டு வாத்தியாரை வச்சு சரிகாமா பஜனிசா ஆ ஊ ஈன்னு கற்றுக்கலாம். இப்போ டான்ஸாக இருந்தாலும் ஒரு டான்ஸ் வாத்தியாரை வச்சுட்டு ஸ்டெப்பு 1 2 3 4 1 2 3 4ன்னு சொல்லலாம். இப்போ இந்த அலுவர சீனு, இந்த காதல் சீனு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். இந்த நல்ச்சுவை சீன் மட்டும் சொல்லியே கொடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம், சொந்தமாக வரணும். தான் சார், இது வரைக்கும் நீங்கள் நடித்த காமெடியிலே எந்த காமெடி நீங்கள் ரசித்து பார்த்தீங்க? எந்த காமெடி வழி உங்களுக்கு புகழ் கிடச்சிச்சு? நான் நடித்து நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. எனக்கு நீங்களாம் சந்தோஷமாக பார்த்துட்டு நல்லா இருந்து கை தட்டுனீங்கன்னா அது போதும். ரெண்டாவது இதை நான் ஒரு தொழிலாக பார்க்குறதுனால இதை நான் எனக்கு பாராட்டு புகழ் அதெல்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொன்ன போனால் நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். சார், இது வரைக்கும் காமெடியில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கீங்களா? காமெடி செய்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் எது சார்? என்ன இந்த கேள்வி என்னையே கேட்டு போட்டேன். இதெல்லாம் பேர் டைரக்டர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு படத்தில் நான் இப்படி தான் நடிக்கணும்னு சொல்கிறது டைரக்டர் கையில் இருக்குது. ஆனால் மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த டைரக்டர் அப்படி யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. கேமராமேன்னு போய் நடிச்சோன்னா ஓகேன்றாங்க. ஒரு வித்தியாசம் காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க. நகைச்சுவைக்கு ரொம்ப முக்கியம் குரல், ரெண்டாவது முக பாவனை. இது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் காமெடியன் ஆயிடலாம். உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு ரியல் காமெடி, அதாவது இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு சிரிப்பு வர சம்பவம் ஏதாவது இருக்கா சார்? ஒரு 20 வருஷம் முன்னுக்கு நானும் இந்த நகைச்சுவை நடிக்கிற குன்சே இருக்கார்ல, 2 பேரும் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு மோட்டரில் வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பின் டயர் பட்டார்னு வெடிச்சிருச்சு. அந்த ராத்திரியில் போய் ஒரு சீனங்காதுவை தட்டி அந்த ஃபோமேனை எழுப்பி டயரை செஞ்சுட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்துக்கிட்டு இருந்தோமா, மின் டயர் படார்னு வெடிச்சு போச்சு. அதோட பாங்கிலிருந்து கோலம்பு வரைக்கும் மோட்டரை உருட்டிக்கிட்டே சேர மணி 6 ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அது ஒரு சங்கடமான சூழ்நிலை எங்களுக்கு. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். அதை சார், ஆரம்ப காலத்தில் உங்களோட நடிப்பு திறமையை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? வளர்ந்து வரும் புது கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஓகே, ஒன்றாவது ஆரம்ப காலத்தில் உள்ளது சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் நானும் வேறு ஆள்கிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டேன். அதாவது நகைச்சுவை இல்லை, நடிப்பு, அதாவது எப்படி நடிக்கணும்னு. அப்புறம் இந்த வாய்ஸு பாவனை இதெல்லாம் நம்ம இன்புட், நம்ம எப்படி அதை அழகுபடுத்துகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி சுப்பவனேசில் எனக்கு செல்வரத்னம், பரமேஸ்வரன் 2 பேரும், செல்வதுரை இவங்களாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்படின்னு. அவங்க சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் முடியும், மற்றதெல்லாம் நம்ம திறமை. அதாவது எப்படின்னா, இப்போ புதுசாக நடிக்க வராங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு குரூப்பில் சேரணும். அப்புறம் இந்த மாதிரி ட்ராமாவில் இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறாங்களே, அதில் போய் கொஞ்சம் நடிக்கணும். ஏன்னா அது இந்த பயத்தை போக்கும். அப்புறம் இந்த வெக்கம்லாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் பேசுகிறது நல்ல தைரியமாக பேசணும். இப்போ நம்ம ஷூட்டிங் பண்ணக்குள்ள ஆள்லாம் பார்ப்பாங்க, வெக்கப்பட்டவங்க நடிக்க முடியாது. ஸோ இந்த புதுசாக வர கலைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முக்கியமானது டைமிங் ரொம்ப முக்கியங்க. 8 மணினா 8 மணிக்கு கரெக்டாக போயிடணும். யார் வராங்களோ இல்லையோ, நான் 8:30 மணிக்கு போயிட்டு எனக்கு மழை வெயில் காற்று பொயில்னு சொல்லவே கூடாது. யார் வராங்களோ இல்லையோ நீங்கள் போய் நிற்கணும். அப்போ தான் கலை உங்கள் கூட நிற்கும். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே சார், இப்போ ஒரு வித்தியாசமான ரவுண்ட். இதுக்கு பேரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட்னா என்னது? முயல் தானே? ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட்னா முயல் தானே? ரேபிட் இல்ல, ரேபிட். ஓ, இப்ப மாத்திட்டாங்களோ? சொல்லுங்க. சரி. இந்த செக்மெண்ட்ல உங்ககிட்ட நான் 10 கேள்வி கேட்பேன். 10 கேள்வி? ஏன் 11 கேக்குறது? இந்த செக்மெண்ட்ல 10 கேள்வி தான் கேட்க சொல்லிருக்கேன். கேளுங்க. இந்த 10 கேள்விக்கும் நீங்க பட்டாசு மாதிரி படபடன்னு பதில் சொல்லிடணும் 45 செகண்ட்ஸ்க்குள்ள. 45 செகண்ட் தான் இருக்கா? சரி, கதை முடியுதா? அதுக்குள்ள சொன்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க.
ஓகே ட்ரை பண்ணுறேன். बोली मुले के போலேல. ओके सर क्वेश्चन नंबर 1 பிடிச்ச யங் சினிமா கதாநாயகி கதாநாயகி புது கதாநாயகி பிடிச்சிக்காது, பழைய கதாநாயகி ஔவையார். கோவம் வந்தா முதல்ல என்ன செய்வீங்க? வீட்டை விட்டு ஓடிடுவேன். 3 வார்த்தையில உங்களை பத்தி சொல்லுங்க. அழகன். உங்களையே சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம்? அப்படி ஒன்றும் கிடையாது, நான் ஆளுங்களை சிரிக்க வைக்கிறது தான். காலையில எந்திரிச்சதும் ஜாகிங் போற பழக்கம் இருக்கா? யாருக்கு தெரியும், எழுந்திரிச்சா தானே. சார் திடீர்னு காலையில எந்திரிச்சதும் நீங்க ஒரு கேர்ளா மாதிரி இருந்தா என்ன சார் செய்வீங்க? அடுத்த படத்துல ஹீரோயின் நான் தான். எந்த தமிழ் படத்தை பார்த்து ரொம்ப நேரம் அழுதுருக்கீங்க? சீரியலை பார்த்து அழுதுருக்கேன். நீங்களே சமைச்சு நீங்களே ருசிச்சு சாப்பிட்ட சாப்பாடு? மீ சக்கர. உங்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகம்னு நினைக்கிறீங்க இல்ல ஆண் ரசிகர்கள் அதிகம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் சேர்த்து. சத்யா சாரோட ஸ்பெஷாலிட்டி? நானா யாருக்கு என்ன தெரியும், சில பேர் முடின்றாங்க, சில பேர் குரல்ன்றாங்க, சில பேர் என்னையவேன்றாங்க. ஓகே சார் 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ ஏலன் கிட்ட டைம் செக் பண்ணுவோம். ஏலன் டைம் எவ்வளவு ஆச்சு? 39 செகண்ட். வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் பொண்ணான நேரத்தை எங்கூட கழித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நேரில் பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி சார். எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூட. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா அங்கே பெருசு காத்துக்கிட்டு இருக்கு. அது வான்னு கூப்பிடுது. நான் அது கூட போய் சேர்ந்து திருப்பி உங்களை வந்து பார்க்குறேன். தம்பி ஒட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல ரொம்ப சந்தோஷப்பா. நீயே சூப்பர் கொமெடியன் அப்பா, சூப்பர் கொமெடியன். வேணா எப்படி டபார்னு இப்படி சொல்லி போட்டீங்க. நான் சூப்பர் காமெடியன்னா அப்போ நான் சூப்பர் காமெடினா நீங்கள் யார்? நீங்கள் ஜாம்புவான் சூப்பர் மேன். ஏன்னு கேட்டால் உங்கள் படத்தை பார்த்து நான் வாழ்ந்தவன். எனக்கு நீங்கள் நடித்த படத்துலேயே எனக்கு ஒரு படத்தில் நீங்கள் பேசுன ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பச்சைக்கிளி என்ன செஞ்சிச்சான், ஒரு முள்ளை எடுத்து உடம்புல பச்சக்குன்னு குத்திக்கிச்சான், அப்புறம் அது போச்சான். ஒட்டு பொட்டு மறந்துடாதப்பா, ரசிகர்கள் ரொம்ப முக்கியப்பா. அதனால எப்பவுமே உன் ரசிகர்களை சிரிக்க வைக்க மறந்துடாதப்பா. வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி அப்பா. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. ரசிகர்களே, என்னோட வாழ்க்கை வரலாறுலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அமைதியாக இவ்வளோ பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு. நான் போயிட்டு வரட்டா. பாய். உங்கள் நட்சத்திரா சத்யா. மனவிலகிருப்போம், மனம் வரை பரப்போம், தடை எதுவும் இல்லைங்க எங்க வழிக. அடுப்பட்டு உழைப்போம், பட்டடியா